நத்தம் அருகே 108 வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பிறந்த குழந்தை தாயுடன் நலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டி புதூரை சேர்ந்தவர் நவீன்குமார் மல்லிகா தம்பதி. இவர்களுக்கு கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் மல்லிகா கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து சென்ற ஆம்புலன்ஸ் கர்ப்பிணியை ஏற்றிக்கொண்டு பிரசவத்திற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கோபால்பட்டி அருகே பிரசவ வலி அதிகமானதால் அவசர கால மருத்துவ பணியாளர் பிரசவம் பார்த்தார். அப்போது மல்லிகாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. தற்போது தாயும் சேயும் நலமுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 108 வாகனத்திலேயே பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் பணியாளர்களை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலவாரிய கணினி தரவுகளை மீட்டெடுக்கவும் நலவாரிய பணப்பயன்களை உயர்த்தி வழங்க கோரியும் CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக தேங்கியுள்ள பணப்பயன் விண்ணப்பங்களை உடனே வழங்க வலியுறுத்தியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 3000 பென்ஷன் வழங்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தலைமை தாங்கினார். திருச்சியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் தலைமையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பல்வேறு சமூக நல இயக்கங்கள் ஆகியவை இணைந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது காவிரி ஒழுங்காற்று ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படி கர்நாடக அரசு உடனடியாக தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கண்டனம் முழக்கமிட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். உத்தமபாளையம் ஒன்றியம் ஆனைமலையான்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதியில் தமிழக முதல்வரின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஆனைமலையான்பட்டி, ராயப்பன்பட்டி, ஆனைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்து பொதுமக்கள் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் காரையார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணைகளான காரையார் மற்றும் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 156 கன அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 9 அடி உயர்ந்து 129.20 அடியாகவும், 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் காரையார் அணையின் நீர்மட்டம் 4 அடி உயர்ந்து 110.80 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 73.10 அடியாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சங்ககிரி அருகே சாலை வசதி கேட்டு பள்ளி குழந்தைகளுடன் கிராம மக்கள் RTO அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் வடுகுப்பட்டி தாதவராயன்குட்டை கிராமம் புதுக்காலனி அருந்ததியர் தெருவைச் சேர்ந்த 15 குடும்பங்களுக்கு 1997ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதனையடுத்து அங்கு வீடு கட்டி வசித்து வந்தனர். இந்த மக்கள் சுமார் 20 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையில் ஒரு சிலர் முள்வேலி அமைத்து பாதையை ஆக்கிரமித்துள்ளனர். அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி பாதையை மீட்டு தர வேண்டும் என்று சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் பென்சமின் தலைமையில் பள்ளி குழந்தைகளுடன் சங்ககிரி RTO அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகர்கோயில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருளப்பபுரம் சந்தையை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் முயற்சி மேற்கொள்வதை நிறுத்த கோரி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி உட்பட்ட இருளப்பபுரம் பகுதியில் சுமார் 40 ஆண்டு காலமாக மீன், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இருளப்பபுரம் பகுதியில் சாலை ஓரத்தில் அமைந்துள்ள இந்த சந்தையை மாற்ற மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கண்டித்து வந்த நிலையில் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிப்பதாக
வருவதாக கூறி இன்று காலை திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 50க்கும் வியாபாரிகள் வியாபாரத்தை புறக்கணித்து திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.